Hello friends, welcome back to my channel RK2LX. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்காக வந்து போர்வெல் ட்ரில் பண்ணியிருந்தோம். ஸோ இது ட்ரில் பண்ணி கூட 1.5 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. 2022 ஆகஸ்ட்டில் வந்து நம்ம ட்ரில் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ட்ரில் பண்ண இந்த போரனுடைய டெப்த் பார்த்தீங்கன்னா 780 ஃபீட்டு. ஆக்சுவலாக அதுக்கு மேலே ட்ரில் பண்ண முடியல. கம்ப்ளீட்டாக ட்ரில் பிட்டு ஸ்டக் ஆச்சு. 2 டைம்ஸ் ரீட்ரில் பண்ணி வந்து ஸ்டக் ஆனதால ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் ட்ரில் பண்ணவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க தண்ணியுடைய அளவு கரெக்டாக இருக்குது, இதுவே போதுமானதுன்ட்டு. ஸோ அதனால் 780 ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ப்ரெசண்ட் வந்து நம்ம போர் ஃபிக்ஸ் பண்ணலாம், மோட்ரு வந்து இறக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பிஃபோர் தட் நம்ம ஸ்கேனிங்ன்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும். உங்களுடைய பட்ஜெட்லேயும் அது வந்து பெரிய இம்பேக்ட் பண்ணும். ஏன் எதனாலன்றதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்முடைய போர்வெல் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய ஹாலில் ஈசானிய மூலையில் அமைஞ்சிருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் வந்து நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியும். மோட்டர் இருக்கிறதோ இல்லை ரிப்பேர் பண்ணுறதோ எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் பண்ண முடியும். லாஸ்ட் 1.5 இயர்ஸ் வந்து நம்ம போர்வெல்லை ஓப்பன் பண்ண கிடையாது. போர்வெல் ஸ்கேனிங்காக ஒரு 4-5 பேர் அப்ரோச் பண்ணியிருந்தேன். பட் எல்லாரும் இந்த சம்மர் சீசன்றனால நிறைய இடத்துல வந்து பிஸியாக இருந்தாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்மளே ஏன் பண்ணக்கூடாது, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நம்மளே செக் பண்ணலாம். ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு சேலஞ்சிங்காகவும் அதே போல் வந்து ஒரு க்யூரியாசிட்டியாகவும் இருக்கும். ஏன்னா உள்ளே என்ன இருக்குது, லாஸ்ட் 1.5 இயர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ண கிடையாது. ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்கா இல்லையா, ஏன்னா ட்ரை சீசன்றதால வந்து தண்ணி டவுன் ஆயிடுச்சா இல்லை சோர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு நிறைய க்யூரியாசிட்டி இருக்கும் அண்ட் கொஸ்டின் இருக்கும். அண்ட் உள்ளே வந்து நம்ம பைப்பு ஆர் மோட்டர் இறக்குறதுக்கு முன்னாடி என்ன கண்டிப்பாக செக் பண்ணுறது அவசியம். ஸ்கேனிங் வந்து ஓன் ரிஸ்க்லையும் அண்ட் பட்ஜெட்லையும் பண்ணுறதுனால ஒரு ஆக்ஸா பிளேடு அண்ட் பார்சல் கயிறு, நைலான் கயிறு வாங்கினேன். அண்ட் எவரடி டார்ச் வந்து ஒரு 120க்கு வாங்கினேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை வந்து செக் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கோப்ரோ கேமராவை ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ட்ரைபேடோட அட்டாச் பண்ணி அதில் வாங்கியிருக்கிற 120 ருபீஸ் எவரடி டார்ச்சு அண்ட் அதெல்லாம் சேர்த்து டிரான்ஸ்பரண்ட் டேப் அண்ட் சில பேப்பரை வச்சு கட்டியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால. ஸோ ஆக்சுவலாக கேமரா அண்ட் டார்ச் இந்த ட்ரைபேடை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து 2 பார்சல் கயிறு, அதாவது நைலான் கயிறு வாங்கினேன். ஏன்னா இது ஓன் ரிஸ்க்குன்றதுனால. ஸோ பிஃபோர் ரிஸ்க் வந்து நிறைய வீடியோ பார்த்தேன், ஸ்கேனிங் எப்படி பண்ணுறாங்க அண்ட் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் எல்லா வீடியோவில் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடையாது. என்ன உள்ளே இருக்குது, தண்ணியினுடைய கிளாரிட்டி கிடையாது, சைடில் சோர்ஸ்னுடைய கிளாரிட்டியும் வந்து பக்காவாக இல்லை. ஸோ அதனால் ஓன் ரிஸ்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் கிளாரிட்டியாக இருக்குன்றத வந்து நம்ம ஓனாக கோப்ரோ இருக்கணும். ஆல்ரெடி கட் பண்ணியிருந்த போர்வனுடைய டாப் கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு கேமரா வந்து ஸ்லோவாக இறக்குனேன். ஒரு 2-3 ஃபீட்டில் வந்து எனக்கு மொபைலில் பார்க்க முடிஞ்சுது வியூஸு. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, கோப்ரோனுடைய வியூஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கேமராவை ரிட்டன் எடுத்துட்டு அதனுடைய ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அண்ட் சில இஷ்யூஸும் வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம கோப்ரோ இறக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 3 பைப்பு லென்த்து வந்து நம்ம இறக்கியிருந்தோம். டில் அதனுடைய பேஸ் ராக்கில் வந்து டச் ஆகிற மாதிரி. ஈச் பைப்பினுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 20 அடி. டோட்டலாக நம்ம வந்து 3 லென்த் பைப் இறக்கியிருந்தோம். ஸோ டோட்டலி 60 ஃபீட் இறக்கியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 லென்த் பைப் வந்து நல்லா இருந்தது, கிளாரிட்டியாக இருந்தது. அண்ட் தேர்ட் பைப் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு அண்ட் ஸோ நிறைய வந்து சாயிலெல்லாம் வந்து உள்ளே வந்துட்டு பைப்பை டேமேஜ் பண்ண மாதிரி இருக்குது கிளியராகவே. அண்ட் நீங்கள் உள்ளே போக போக அதனுடைய பைப்பினுடைய குவாலிட்டியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு கொஸ்டின் வந்தது, ஒருவேளை இறக்கும்போது வந்து பழைய பைப்பை இறக்கிட்டாங்களோ அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து எண்டு. ஸோ கீழே ஃபுல்லாக வந்து ராக்கு, டில் அந்த ராக் வரைக்குமே வந்து இந்த 60 அடி பைப் வந்து நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன ரீசன்னா மேலே இருக்கிற மண் எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ போர் போடும்போது இல்லை வந்து நம்ம மோட்டர் இருக்கும்போது வந்து அந்த சாயிலெல்லாம் வந்து கீழே விழக்கூடாதுன்றதாக தான் வந்து நார்மலாக இந்த பைப்பெல்லாம் போடுவோம். அது டிபெண்ட் ஆன் இடத்த பொறுத்து வந்து லென்த்து மாறும். சில பேர் 5, 6 அதெல்லாம் இறக்கியிருக்காங்க. நம்ம வந்து 3 லென்த் பைப் போட்டிருக்கோம். டோட்டலி 60 அடி. போர்வெல்னுடைய ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இது சின்னதாக இருக்கு பாருங்கள், எங்கள் கட்டு அது ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே போக போக பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து ஃபுல்லாக பாறையில் தான் போர் போட்டிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பெரிய சோர்ஸு அண்ட் லெஸ் தென் 80 ஃபீட்டுக்குள்ளே இருக்குது.
அண்ட் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சின்னது அண்ட் இது வந்து செகண்ட் சோர்ஸு கொஞ்சம் பெருசு. ஆனால் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்குது, தண்ணி சுத்தமாக இல்லை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதனுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பெரிய சோர்ஸாக இருக்குன்ட்டு. ஆனால் சம்மர் சீசனால் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்குது. அண்டு போர் போடும்போது வந்து சைடெலாம் தண்ணி பீச்சு அடிச்சிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன ராக்ஸ் வந்து அப்படியே சைடில் ஒட்டிகிட்ருக்கு. மேபி பைப் இறக்கும் போதோ இல்லை வந்து மோட்டர் இறக்கும் போதோ கொஞ்சம் பொறுமையாக இறக்கணும். ஏன்னா என்ன ரீசன்னா சின்ன சின்ன துகள்கள் ஒட்டியிருக்கிறதுலாம் வந்து கீழே விழும். இன்கேஸ் விழும்போது மோட்டர்லேயோ இல்லை பைப்பில் வந்து ஸ்டக் ஆச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சின்னதாக இருக்குது. இது வந்து ஒரு சோர்ஸ் தான், பட் இது வந்து ட்ரையாக இருக்குது. சம்மர் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்குது. ஸோ ஏன் வந்து நம்ம வந்து ஸ்கேனிங் வந்து நம்ம ஓன் ரிஸ்கில் கோப்ரோ எடுத்து பண்ணுறோன்னா, ஸோ இதுதான் காரணம். இந்த கிளாரிட்டி வந்து வேறு எந்த வீடியோவிலும் நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்பில் கிடைக்கல. ஸோ நம்ம செய்கிற இந்த ரிஸ்க்கான வேலை வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். அண்ட் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கணும். ஸோ போர்வெல்ன்றது அடுத்த ஒரு உலகம் மாதிரி தான். ஸோ அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய கேப்பு ராக்ஸ்குள்ளே வந்து நிறைய பிளவுகள், மண் பிளவுகள், அதுக்கப்புறம் வந்து தண்ணியினுடைய சோர்ஸு அதனுடைய வழிப்பாதைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு நீங்கள் எங்கே பார்த்தா தெரியும் கலர் கலராக வந்து ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்டோன்ஸ் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு நம்ம மெயினான விஷயம் நான் ஐடென்டிஃபை பண்ணது வந்து அங்கே பார்த்தா தெரியும். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு சோர்ஸ் இந்த இடம், பட் சோர்ஸில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஈரப்பதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் சின்ன சின்னதாக வந்து நீரோட மாதிரி கீழே போயிட்டுருக்கு பார்த்தா தெரியும். கிளாரிட்டியாக சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டு சோர்ஸ் வந்து ஈரப்பதம் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊறிட்டுருக்கு. ஸோ கீழே மூவ் ஆகிட்டு பார்த்தா தெரியும். ஸோ இந்த வியூ பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக இங்கே நம்ம பார்த்த அந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்து மேலே நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, டாப் பைப்பினுடையது. ஸோ அது எப்போ உடஞ்சி கீழே விழுந்ததுன்னு தெரில. ஸோ அது பட் அதனால் எதனா ப்ராப்ளம் வருமா என்னன்ட்டு தெரில. ஸோ டைம் செக் பண்ணணும். அண்டு இங்கே வியூ பார்க்கலாம் நீங்கள், ஈரப்பதமாக அண்டு தண்ணி வந்து கீழே ஊறிட்டு போயிட்டுருக்குது, கிளாரிட்டியாக இருக்கும். அண்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு கோப்ரோ வித் டார்ச். ஸோ இந்த வெளிச்சத்தில் வந்து இதனுடைய வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்க்க வந்து ரொம்பவே வந்து ஒரு அமேசிங்கான ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. அண்ட் இது வந்து அடுத்த சோர்ஸு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து தெரியும், இந்த இடத்துல கொஞ்சம் ஈரப்பதம் கீழே இறங்கிட்டுருக்கு. அண்ட் இப்போ போக போக பார்த்திங்கன்னா சோர்ஸ் கொஞ்சம் ஒன்று அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் அந்த நீருடைய ஊற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கிட்டுருக்கு. அண்ட் இது வந்து கீழே ஆல்மோஸ்ட் 150 ஃபீட்டில் வந்து இருக்கக்கூடிய சோர்சஸ். ஸோ இந்த இடத்துலேருந்து கொஞ்சமாக ஓரளவுக்கு நீர் ஊற்றுங்க வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து கேமரா விட்டு செக் பண்ண மேக்ஸிமம் லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 ஃபீட். ஸோ இது வந்து 160 ஃபீட்டில் நமக்கு தண்ணி சோர்ஸ் தெரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ 160 ஃபீட்டில் வந்து நமக்கு தண்ணி இருந்தது. ஸோ இது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சோர்ஸஸ்ஸு. ஓரளவுக்கு தண்ணி வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டார்ச் வெளிச்சத்தில் அண்ட் ஹை குவாலிட்டி வீடியோவில் பார்க்கும்போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வந்து ஒரு வியூ பார்த்ததில்ல. அண்ட் நானும் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் செக் பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, நான் எடுத்த வீடியோ வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. அண்டு பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு வீடியோவாக இருக்குன்ட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம 160 ஃபீட்டில் வந்து நம்ம தண்ணியை ரீச் பண்ணிட்டோம். தண்ணியோடைய கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கேமரா தண்ணியை போய் டச் பண்ணும்போது நான் மேலேருந்து கயிறு விட்டுருந்தேன் இல்லையா, அப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதே ஒரு இடத்துல வந்து கேமரா வந்து ஹோல்டாக இருக்குது அண்ட் ஸ்லோ மூவிங்கில் இருக்குன்ட்டு. ஸோ அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ தண்ணி ரீச் ஆகி அப்படின்ச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 2-3 டைம்ஸ் வந்து நான் வந்து புல் பண்ணி அகெயின் வந்து தண்ணிக்குள்ளே விட்டேன். ஸோ அந்த வியூஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த கேமரா வந்து ஸ்லோவாக இறங்கும்போது நான் ஃபீல் பண்ணதுன்னா ஓகே நம்ம தண்ணி ரீச் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. பட் அதனுடைய வியூஸை நான் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி. அண்டு
கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ 1.5 இயருக்கு மேலே வந்து இந்த போர்வெல் வந்து மூடி இருக்கு. மேபி தண்ணி வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து அழுக்கு படிஞ்சோ இல்லை வந்து போர்வெல் ஹோலில் வந்து எதனா அடைச்ச மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் வந்து வீடியோ பார்த்தப்பறமா வந்து எனக்கு கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து நம்ம ஸ்கேனிங் பண்ணணுன்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கேனிங் பண்ணுறதுனால ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான கெப்பாசிட்டி உள்ள மோட்ரு யூஸ் பண்ணலாம், இல்லை எத்தனை அடியில் வந்து நம்ம வந்து மோட்டரை இறக்கலான்ற உட்பட ஸோ நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சோர்ஸு, இந்த டெஸ்டினேஷனு, இதெல்லாம் நம்ம வந்து கிளாரிட்டி எடுத்துகிட்டு ஸோ நம்ம ஒரு மோட்ரு கடையில் வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்களே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நமக்கான ஒரு மெஷினை வந்து அவங்களே சஜஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே வந்து ஸ்கேனிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியன்றது கண்டிப்பாக இதில் தெரிஞ்சிருக்கு நமக்கு. ஸோ கிளாரிட்டி, சோர்ஸஸ்ஸு, தண்ணியினுடைய அளவு, இது எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேனிங் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணிங்களன்னா தான் வந்து நமக்கு ஒரு கிளியர் கட்டான வந்து ஒரு வியூ கிடைக்கும் நம்ம போர்வெல்ல. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அண்ட் பிறருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்களன்னா இந்த வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டெப்த்தாக வந்து நம்ம கேமரா விட்டு ஸ்கேன் பண்ணலாம். ரீசன் ஏன் இப்போ பண்ண முடியலன்னா, ஸோ ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண டார்ச் லைட் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக தண்ணிக்குள்ளே போன ஒரு 2-3 டிப்லேயே வந்து என்னாச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ எகைன் நான் இன்னும் கொஞ்சம் டிப் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அப்பயே ஆஃப் ஆகிருக்கும்.